கான்ஃபெடரேஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் சார்பாகவும் இன்று இந்த பத்திரிகை அறிக்கை சமர்ப்பிக்கிறோம். அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய மெம்பர்ஸ்களாக அனைத்து வங்கிகளிலும் அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தில் இணைக்கப்பட்டுள்ளோம். கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், ஐடிபிஐ பேங்க் மற்றும் பல அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்துடன் இணைந்துள்ளது. இந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளும் அரசாங்கத்தினுடைய உடைமையாக இருக்க வேண்டுமே தவிர தனியாருக்கு தாரைவாக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தத்துவம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய போராட்டம். ஏனென்று சொன்னால், இன்று அனைத்து வங்கிகளும் அரசுடைமையாக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கின்றபடியால் சாதாரண எளிய ஏழை விவசாய மக்களுக்கும் சென்று செல்லக்கூடிய வகையில் எங்களுடைய கிளைகள் அகில இந்திய அளவில் பரவி இருக்கின்றன. இப்பொழுது இந்த அரசாங்கமானது தனியார் மயமாக்க வேண்டும் என்று மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு ஆபத்தான சூழ்நிலை என்னன்னு சொன்னா, ஐடிபிஐ பேங்க்ங்கிறது நிறைய இண்டஸ்ட்ரிக்கு, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே மக்களுக்கு தொழில் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷலா அந்த ஐடிபிஐ பேங்க் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. பொதுமக்களுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கிளைகள் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும், அது விவசாய மக்களுக்கும் சென்றடைஞ்சிட்டு இருக்கு. இந்த தருணத்துல அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஐடிபிஐ தனியாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தனியார்னா யாரு? ஏதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க, இல்லைன்னா அம்பானி அதானி யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி எளிய மக்களுக்கு அந்த வங்கி சேவையானது கிடைக்காம போயிருங்கிற ஒரு ஆபத்து நிலை இருக்கிறது. இப்ப இந்த நிலைக்கு அரசாங்கத்தோட உடமையாக தான் இருக்கு ஐடிபிஐ. ஏன்னா இதுல எல்ஐசியினுடைய ஷேர் கிட்டத்தட்ட 49%, அரசாங்கத்தினுடைய பங்கு 46% இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 95க்கு மேல அரசாங்கத்தினுடைய உடமையா இருக்கிறதுனால நம்மளுடைய அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய கோரிக்கை என்னன்னா, தொடர்ந்து அது அரசுடைமையாக்க வங்கியாகவே தான் இருக்கணுமே ஒழிய எந்த தனியாருக்கும் கொடுத்தால் இந்திய மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை வலியுறுத்தி தான் இந்த பிரஸ் மீட் நம்ம வச்சிருக்கோம். இங்க என்னோட கூட என்னுடைய பொதுச் செயலாளர் தோழர் நாகராஜன் வந்திருக்காரு. NCB நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் தலைவர் தோழர் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர்கள் கோபால், விவேக் ராஜா, ரோஷன் வந்திருக்காரு. ஐடிபிஐ செக்ரட்டரி மிஸ்டர் ராகவ் வந்திருக்காரு. NCB ஸ்டேட் பேங்க் ஸ்டாஃப் யூனியனுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. தலைவர் கார்த்தியன் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ இதனுடைய நோக்கம் பொதுச் செயலாளர் இதை விரைவா அவர் நம்ம தலைவர் பாலாஜி இதை பற்றி கொஞ்சம் விரைவா உங்களுக்கு சொல்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்குவதை ஏன் எதிர்க்கிறோம் என்றால், ஊழியர்களுக்காக மாத்திரமல்ல, நாட்டு மக்களுக்காக தான் தனியார் மயமாக எதிர்க்கிறோம். இன்றைக்கு தனியார் வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சேவை வழங்குவது. தனியார் வங்கிகள் என்னென்ன சேவை வழங்குகிறதோ இவை அனைத்தும் பொதுத்துறை வங்கிகளிலே இருக்கிறது. பொதுத்துறை வங்கியிலே இல்லாத எந்த சேவையும் தனியார் வங்கியிலே இல்லை. பொதுத்துறை வங்கிகள் வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக மிக அதிகமான லாபங்களை பொதுத்துறை வங்கிகள் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கி 31/3/2025 முழு ஆண்டு நிதியாண்டுல 7,515 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தந்திருக்கு. நிகர லாபம். இந்த நிகர லாபம் யாருக்கு சென்றது? அரசாங்கத்துக்கு தான் போகும். லாபம் ஈட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை எதற்காக தனியார் மயமாக்க வேண்டும்? இந்த தனியார் மயமாக்குதல் என்ன ஏற்படும் என்றால், இன்றைக்கு எந்த தனியார் வங்கியும் பிரதம மந்திரியுடைய ஜன்தன் திட்டத்தை செயல்படுத்துவதில்லை, பிரதம மந்திரியுடைய முத்ரா கடன் யோஜனாவை செயல்படுத்துவதில்லை. தனியார் வங்கிகள் அரசு கொடுக்கக்கூடிய சலுகையிலே, மானியங்களிலே எந்த கடனையும் யாருக்கும் கொடுப்பதில்லை. அதிலே முன்னோடிகளாக திகழ்பவர்கள் பொதுத்துறை வங்கிகள் மாத்திரம்தான். ஆகையால் ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஐடிபிஐ வங்கி தோழர்கள் இதுவரை வேலை நிறுத்தம் செய்துள்ளார்கள். வருகின்ற காலங்களிலே அவர்களுடைய போராட்டத்திலே அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர்கள்
மக்கள் பிரதிநிதிகளான எம்பிகளுக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மனுக்கள் மீது பார்லிமெண்ட்லயே பேசியிருக்காங்க. நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த ஐடிபிஐ வங்கி தனியார் மயமாக்குவது அப்படிங்கிறது மக்களிடையே சென்றடைய வேண்டும். இது மக்கள் பிரச்சனை. இது வங்கி ஊழியர்களோ இல்ல வங்கி தொழிற்சங்கங்களுக்கோ ஆன பிரச்சனை மாத்திரமல்ல, மக்கள் பிரச்சனை. நாளைக்கு எல்லாமே சேவை கட்டணம். இன்னைக்கு எந்த பொதுத்துறை வங்கியிலும் மினிமம் பேலன்ஸுக்கு நாங்க இனிமே சார்ஜஸ் போட மாட்டோம் பொதுத்துறை வங்கிகள் சொல்லியிருக்காங்க. அதே அவங்க சொன்ன அன்னைக்கு ஒரு தனியார் வங்கி எங்களுடைய மினிமம் பேலன்ஸ் உயர்த்தி இருக்கிறோம்னு சொன்னாங்க 50,000. இதுதான் தனியார் வங்கிகளுக்கும் பொதுத்துறை வங்கிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பொதுத்துறை வங்கியை காப்பாற்ற வேண்டும். பொதுத்துறை வங்கி நாட்டினுடைய சொத்து. இந்த சொத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே வலியுறுத்தி அனைத்து வங்கிகளிலே இருக்கிற தொழிற்சங்கங்களும் உறுதுணையாக இருக்கிறது. ஐடிபிஐ வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்று நாகராஜன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிறார். நீங்க பத்திரிகை நண்பர்களே, நிருபர்களே, ஐடிபிஐ வங்கிகளுடைய வரலாறை பற்றி எங்களது சுற்றறிக்கை விவரமாக போட்டப்பட்டிருக்கிறது. 1964 ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. 1976 மத்திய அரசாங்கத்திடம் அந்த வங்கியை ஒப்படைத்தார்கள். 2005 வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்னு சொல்லிட்டே வந்தவங்க திடீர்னு காலையில் எழுந்து இனிமேல் இது பிரைவேட் செக்டார் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பேங்க்குடைய செயல்திறனை பற்றி பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் அட்வான்ஸ் நிறைய கொடுத்ததுனால வாராக்கடன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்ஐசியை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு 22,000 கோடி ரூபாய் எல்ஐசி முதலீடு பண்ணாங்க. முதலீடு பண்ணதிலிருந்து 5 வருடங்களாக ஐடிபிஐ நிகர லாபத்தை ஏற்றி 31/3/2000 பாலாஜிசன் படி 7,525 கோடி ரூபாய் நிகர லாபம் அடைஞ்சிருக்காங்க. இதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இப்போ 4 பேர் பேஸ்ல இருக்காங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் அபுதாபியிலிருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய எமரேட்ஸ் பேங்க் ஃபர்ஸ்ட் பீடர். ரெண்டாவது பீடர் கோட்டக் மஹிந்திரா பேங்க் ரெண்டாவது பீடர். மூணாவது பீடர் கேத்தலிக் சிரியன் பேங்க் பிரேம் பஸ்தான் சொல்லிட்டு கனடியன் ஆரிஜின் பட் இந்தியன். அவர் 51% தனலட்சுமி பேங்க்ல வாங்கிட்டு இது வரைக்கும் ஊதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கல. 11வது ஊதிய ஒப்பந்தத்தில் 12வது ஊதிய ஒப்பந்தங்கள் அந்த பேங்க்ல கொடுக்கல. அவர் இந்த பேங்க் எடுத்துட்டு இருக்கார். அதை தவிர்த்து கோட்டக் பேங்க்ல இருக்காரு. இன்னொரு பிரைவேட் கேபிட்டல் ஓகே ஃப்ரீ கேபிட்டல் 4 பேர் ரேஸ்ல இருக்காங்க. அது முதல் கட்ட பரிசீலனைகள்லாம் ரிசர்வ் பேங்க் கிளியர் பண்ணிடுச்சு. எனி டைம் ஏன்னா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, மத்திய அமைச்சர் மேடம் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 31/3/2026 முன்னால அந்த பீரியடுக்குள்ளேயே இந்த பேங்கை நாங்கள் வித்துருவோம். வித்தா என்ன ஆகும் அப்படின்னா, பிரைவேட் செக்டார் பேங்க்ல இருந்தா டெபாசிட்டருக்கு அந்த பேங்க் ஒரு மாதிரியா ஈடுபடுத்தினா 5 லட்சம் தான் அவங்களுக்கு ஒரு நிதி திருப்பி தருவாங்க. 10 கோடி டெபாசிட் இருந்தாலும் 5 கோடி தான், 5 லட்சம் ரூபாய் தான் திருப்பி தருவாங்க. இது வரைக்கும் அந்த பேங்குடைய 1964 2025 வரைக்கும் என்னென்ன விதமான சலுகைகள் மக்கள் இருக்காங்களோ அத்தனை நின்று போயிடும். பட் எம்எஸ்எம்இ செக்டர் நின்று போயிடும், அக்ரிகல்ச்சருக்கு நின்று போயிடும். இப்பவே 2019 கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெட்ரோலையும் அர்பன்லையும் இந்த அக்ரிகல்ச்சரல் லோன்ஸுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கவர்மெண்ட் சொல்லுங்க. அதை வேண்டி தான் பிரைவேட் செக்டர் தரமாட்டேன்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சரல் லோன் உள்ள மெட்ரோ பிரான்ச்சஸ்லையும் அர்பன் பிரான்ச்சஸ்லையும் வேண்டி தான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஊழியர்கள் 20,000 பேர் இருக்காங்க. 20,000 பேர்ல 17,500 பேர் அதிகாரிகள், 2,500 பேர் கிளாஸ் 3 and கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு, பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. பிரைவேட் செக்டர் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தான் முக்கியமே தவிர மக்கள் சேவை முக்கியம் கிடையாது. அதனால இந்த பேங்க் இத்தனை நாள் சமூக வளர்ச்சிக்காக 1964 இது வரைக்கும் உழைச்சதுக்காக இந்த பேங்கை பிரைவேட் செக்டாருக்கோ அல்லது ஃபாரின் என்டிட்டிக்கோ தரக்கூடாது. ஏன்னா
சரித்திரத்து வரலாறு படி பார்த்தீங்கன்னா லட்சுமி விலாஸ் பேங்க்னு கரூர்ல இருந்தது. அந்த பேங்க் வந்து சிங்கப்பூர் டிப்ளமா அந்த டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் எடுத்தாங்க. அடுத்த பேங்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது எஸ் பேங்க்ல வந்து ஜாப்பனீஸ் மேக்ரோ பேங்க் ரெடியா இருக்காங்க. நேற்றுக்கு வந்து 20% தான் அவங்க கொடுக்கலான்னு, நேற்றுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து 26% வரைக்கும் அவங்க அந்த ஷேர் வாங்கிக்கலாம்னு சொல்லி எனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொரு விபரீதமான முடிவு இந்த மத்திய அரசு என்ன செய்ய போகுதுன்னா, இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் பேங்க்ல 1/1 ஃபாரினை கொடுத்தாருனாங்கன்னா, என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்ல வந்து எல்ஐசியில வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. 15 நாளைக்குள்ள அதனால வரக்கூடிய தாக்கத்தினால வரக்கூடிய இதை வந்து சஜஷன் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்து பினான்ஸ் மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணிப்பு என்னன்னா 66% எல்ஐசி வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த 66% பிரைவேட் செக்டர் கொண்டு வந்ததுக்கு ஃபாரின் குரூப் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அண்ட் இந்த மத்திய அரசு வந்து 1/1 தனிமையாளர் பணியாளர்கள் வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான நிபந்தனையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பொதுத்துறை எந்த விதமான செயல்பாட்டுக்கும் கவர்மெண்ட் உடன்பாடாக இருக்காது அப்படிங்கிறத கடைசியா சொல்ல வேண்டியது. 2021 கொஞ்சம் வந்து கடைசியில் எப்படின்னா நிறைய முழுக்க வந்தது, ஒரு நரி வந்தது, 2 நரி வந்தது. அது மாதிரி இவங்க வந்துட்டு கடைசியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி உள்ளுக்கு வந்து வியாபாரத்துக்காக வந்தாங்க சங்கடாவையா, கடைசியில வந்து நம்மளுடைய இந்திய அரசை வந்து ஒரு 300 ஆண்டுகள் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியில் அவங்க விரட்டுறதுக்கு அஹிம்சா முறை மூலமா நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி ஃபினான்சியல் செக்டர்ல இன்சூரன்ஸோ அல்லது பேங்கிங்கோ ஃபாரினர் கொடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சுதந்திரங்களை கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறாங்க. அதனால மத்திய அரசனுடைய போட்டு கண்டிச்சு இந்த ப்ரப்போசல் அவங்க வித்ரா பண்ணணும் இமீடியட்டா. இல்லாத பட்சத்துல அகில இந்திய வங்கி அதிகாரிகள் சங்கம் அனைத்து சங்கங்களுடன் நாங்க வந்து ஒரு கண்டினியூஸ் வேலை நிறுத்தத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் தனி, 5 நாள் தரல அவங்க, அதே மாதிரி பிஎல்ஐ தரல, அதெல்லாம் தனி. எங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி அண்ட் வந்து கவர்மெண்ட்டுடைய ஏர்னிங்ஸை வந்து இவங்க தரக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான இந்த செய்தியாளர்களுடைய அறிக்கைகளை நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இதனால் வரக்கூடிய உபத்திரங்களுக்கு அல்லது வாடிக்கையாளருக்கு எங்களுடைய வருத்தமான கோரிக்கை என்னன்னா, எங்களோட உங்களுக்கு சேவை வழங்குறதுக்காக நாங்கள் இருக்கோம். எங்களுடைய 2 நாள் சம்பளமோ அல்லது 1 வாரம் சம்பளமோ, ஏன்னா ஐடிபிஐ பேங்க்ல இருந்து இது வரைக்கும் 5 நாள் சம்பளத்தை இழந்துட்டாங்க மக்கள். அங்கே வந்து அடக்குமுறைகள் ஜாஸ்தியாக இருக்கு. வந்தாங்க போனாங்க, அதுக்கு பயோமெட்ரிக் எப்படி ஜாஸ்தி அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களும் மத்திய தொழிற்சங்கங்களும் இதை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பத்திரிகையாளர்கள் அறிக்கையெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். உங்களுடைய பத்திரிகைகளை எங்களுடைய விமர்சனங்களை தயவு செய்து கொண்டு போகிறது அந்த மத்திய அரசுக்கு